பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். குபேரனுடைய ஆசீர்வாதமும் அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதமும் தாயாரினுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சா எப்படி நல்லா இருக்கும். பைசா பெருகும் இல்லையா? பைசா பெருகும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கும் பைசா பெருகும். என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும்? துளசி மாடம் தெரியுமா? நம்ம போறோம், அப்படியே போகும்போது இந்த மண்ணால செய்யப்பட்டதெல்லாம் இருக்கும். நல்ல அழகா பெயிண்ட்லாம் பண்ணி ஜம்முன்னு வச்சிருப்பாங்க. துளசி மாடம் குட்டியூண்டா இருக்கும், அழகா இருக்கும். துளசி மாடம் அழகா அந்த துளசி மாட ஸ்டைல்ல பண்ணியிருப்பாங்க. அதுல துளசியில எதுவும் வைக்க வேண்டாம், அந்த துளசி மாட ஸ்டைல்ல இருக்கும். அந்த அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. என்னைக்கு வாங்கணும்? பெருமாளுக்கு உகந்த நாள் இன்னைக்கு சனிக்கிழமை. பெருமாள் இருந்தான்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பா. மகாலட்சுமி பெருமாள் இருந்தா அந்த இடத்துல குபேரன் வந்துடுவான். கரெக்டா? ஸோ அப்ப எல்லாத்துக்கும் உகந்த நாள் என்ன? சனிக்கிழமை. நம்ம பார்த்துருக்கோம்ல, ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்கும், இல்லை எங்கேயாவது போகும்போது இந்த மண்பாண்டங்கள் விற்பாங்க. அந்த மண்பாண்டங்கள் விற்கிற கடையில ஒரு ஓரமா துளசி செடி, துளசி மாடம் அழகா வச்சிருப்பாங்க. அது மண்ணில் செஞ்சதா இருக்கணும், இல்லை பீங்கான்ல செய்யப்பட்டதா இருக்கணும், பிளாஸ்டிக்ல இருக்கும். அதெல்லாம் வாங்காதீங்க. ஃபேன்சி ஐட்டம் வாங்கவே வாங்காதீங்க. சின்னதா அழகா இருக்கிறத வாங்கின்னு வாங்க வீட்டுக்கு. வெள்ளிக்கிழமை வாங்கின்னு வந்து வீட்டுல சுவாமி அறையில தனியா ஓரமா வச்சு 4 பக்கமும் சந்தன குங்குமம் வச்சு அதை அழகா வைங்க. ஏங்க அது வாங்கி வச்சா காசு சேருமா? குபேரன் வருவாரா? என்னங்க அது? வடக்கு நோக்கி வச்சு அப்படியே ஒரு சில்லற அள்ளி கையில அது உள்ள போட்டுருங்க. அந்த காசை நீங்க எக்காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது. அது அந்த துளசி மாடத்திலேயே இருக்கணும். முடிஞ்சா வாரம் ஒரு தடவை அப்படி காசை போடுங்க. அந்த காசு உங்களுக்கு இல்ல, யாருக்கு? சாக்ஷாத் பகவானுக்கு சேரக்கூடிய காசு. அதை என்ன பண்ணலாம்? நீங்க தினமும் போடுறீங்களோ, இல்ல வாங்கின்னு வந்து அன்னைக்கு ஒரு சேர போடுறீங்களோ, ஆனா வெள்ளிக்கிழமை தூப தீபங்கள் காட்டும் பொழுது அதுக்கும் காட்டிட்டு ₹1 வெள்ளிக்கிழமை சேர்க்கணும். இது மாதிரி நான் சேர்த்துட்டேன் சாமி, காசு நல்லா ரொம்ப போகுது, அந்த காசை நான் என்ன பண்றது? மஞ்சள் துணி இருக்குல்ல, மஞ்சள் துணிக்குள்ள அந்த காசை போட்டு நல்லா அப்படி ஒரு முடிச்ச போட்டு நேர கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில்ல தட்டுல போய் போட்டுருங்க. தட்டுல போய் போட்டுருங்க. இதனால என்ன நடக்கும்? உங்க வீட்டுல குபேரனுடைய கடாட்சமும் மகாலட்சுமியோட கடாட்சமும் சாக்ஷாத் அந்த பகவானுடைய கடாட்சம் இருக்கிறதுனால உங்க வீட்டுல சுபீக்ஷம் என்ற ஒரு கடாட்சம் கடவுளுடைய அனுகிரக மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள் பரிகாரம், சிம்பிள். இது ஈஸி தானே. போறது ஏற்கனவே நான் பார்த்து வச்சுட்டேன். வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துல வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, நேர உங்க வீடு மாடி இருக்குல்ல, 2nd ஃப்ளோர்ல தானே இருக்கீங்க, கீழே வாங்க, பைக் எடுங்க, போங்க, அழகான ஒரு பை எடுத்துன்னு போங்க, அந்த துளசி மாடத்தை வாங்கின்னு வாங்க. இதுக்கு கண்டிப்பா ராகு காலம் பார்க்கணும். காலையிலே வாங்குங்க. அப்படி திறந்தோன்னா ஓடிப்போங்க. 10 மணிக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. 10 மணிக்கு ஆஃபீஸ் போறேங்க, உங்க வீட்டு அம்மாட்ட சொல்லுங்க, நான் இந்த கடையில பார்த்தேன், நேரம் அந்த துளசி மாடத்தை வாங்கிட்டு வந்து வச்சு காசை போட்டு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை அதுக்கு பூஜை, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குன்னு தனியா பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். சுவாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை போதுமானது, அந்த துளசி மாடத்துக்கும் போய் சேருமானது. தூபங்களையும் தீபங்களையும் நீங்கள் எப்பொழுதும் பெருமாளுக்கு காட்டுகிறீர்களோ அதே மாதிரியாக தூபங்களையும் தீபங்களையும் காட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்குன்னு நீங்க ஸ்பெஷலா செய்யணுங்கிறது இல்ல. அதுல காசை முடிஞ்ச அளவு காசை போட்டே வாங்க. ரொம்பினொன்னு மஞ்சள் துணியில கட்டி பக்கத்துல இருக்கிற கோவில்ல இருக்கிற அர்ச்சகருடைய தட்டில கொண்டு போய் போட்டுருங்க. பெருமாள் கோவில்ல தான் போடணும். செய்யறீங்களா? செய்யுங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சுபீட்சங்களையும் மாற்றத்தையும் நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. எத்தனை நாள்ங்கிறது இல்லை,
அந்த துளசி மாடம் ரொம்பினொன்ன கொண்டு கொடுத்துருங்க. கொடுத்துறீங்களா? கொடுங்க. அவர்களுடைய கடாட்சத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். பக்தி ஒளி மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.